தென்னிந்தியாவில் ஓர் அழகான கிராமம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேரென்று வயல்கள், காற்றில் அசையும் நெற்பயிர்கள், காலையில் கோழியின் கூவல். இயற்கையும் மனிதர்களும் ஒன்றாக இணைந்து வாழும் ஒரு அற்புதமான கிராமம். இந்த கிராமத்தில் வாழும் ஒரு குடும்பம். அப்பா ராமசாமி, அம்மா மீனாட்சி. அவர்களுக்கு 2 மகன்கள். முதல் மகன் அருண், இரண்டாவது மகன் கார்த்தி. இந்த குடும்பத்தின் பாரம்பரியமும் பெருமையும் விவசாயமே. ராமசாமியின் தந்தை, அவருடைய தந்தை, அவருக்கு அவருடைய தந்தை என அனைத்து தலைமுறைகளும் வயலில் உழைத்தனர். அவர்களின் கையில் உள்ள நிலத்தின் அளவு 6 ஏக்கரா நிலம். அந்த வீட்டின் உயர். அவர்கள் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள். இது நம்மளுடைய வாழ்க்கை, இதை நாம் காப்பாற்றணும் என்று மகன்களிடம் அப்பா கூறி வளர்த்தார். அருண் அந்த வார்த்தையை மனதில் பதித்தவன். ஆனால் கார்த்தி, வயல்களை பார்க்கும்போது அவனுக்கு கடுப்பாகும். அந்த சூடு, அந்த மண் வாசனை, வேலை செய்யும்போது உடம்பில் வரும் வியர்வை அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்மார்ட் போன், நண்பர்கள், டைம் பாஸ், ஃப்ரீயாக ஓய்வெடுக்கணும். இது மட்டுமே அவனுக்கு பிடித்தது. அருண் காலையில் எழுந்து வயலுக்கு செல்வான். நீர்ப்பாசனம், களை எடுப்பது, உரம் போடுவது எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டான். அவனுடைய தம்பி எப்பொழுதும் நண்பர்களுடன் வெளியே சுற்றுவது, தூக்கம், மொபைலில் கேம் விளையாடுவது எனவே சந்தோஷமாக இருந்தான். எளிய வாழ்க்கைக்கே அவன் ஆசைப்பட்டான். அவனுடைய அப்பா பலமுறை அறிவுறுத்தினாலும், இது உன்னுடைய நிலம்தானே, ஒரு நாள் உனக்கு தானே வரப்போகிறது என்று அவருடைய அப்பா கூறினாலும் அவன் அதை கேட்டதில்லை. இந்த வருடம் மழை பெய்யாததால் நதிகள் வறண்டு போனது. குளங்களில் நீர் துளி துளியாக குறைய ஆரம்பித்தது. வயல்கள் காய்ந்து போனது. நிலங்கள் படர்ந்து மண் உடைந்து போனது. ராமசாமி மனதில் பதற்றம். ஆனால் அருண் மட்டும் அமைதியாகவே இருந்தான். அப்பா, நாம் சொட்டு நீர் பாசனம் முயற்சி செய்வோமா என்று கூறினான். அதற்கு கிராமத்தில் யாரும் அதை முயற்சிக்கவில்லை. புதிய முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது அதில் தோல்வியடைந்தால் என்ன செய்வதென்று அவருக்கு அச்சமாக இருந்தது. அருண் அவனுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களின் மூலம் சொட்டு நீர் பாசனம் எப்படி என்பதை மற்ற ஊர்களில் சென்று அதை கற்று வந்தான். அருண், நாம் உழைச்சால் நம்மளுடைய பயிர் நம்மை விட்டு போகாதப்பா என்று கூறினான். அதற்கு எங்களுடைய அப்பா, சரி மகனே, உன்னை நான் நம்புகிறேன் என்று கூறினார். அருண் அரசு அலுவலகத்திலிருந்து விவசாய மானியத்தை பெறுவதற்காக ஓடினான். காகித பணிகள், சான்று அனைத்தையும் முடித்தான். இறுதியில் சொட்டு நீர் பாசனத்திற்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதை பார்த்த கிராமத்தின் மக்கள், இது புதிய முயற்சியாக இருக்கு, இது வெற்றி தருமா தோல்வி தருமா என அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதை பார்த்து அருண் சிரித்தான். அவன் எப்படியாவது இந்த முயற்சியில் தன்னுடைய பயிர்களை காப்பாற்றி விடலாம் என நினைத்தான். தண்ணீர் குறைவாக இருந்த போதிலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு நீர் கொடுத்தான். காலங்கள் சென்றது. பயிர் மீண்டும் பச்சை நிறமாக வயலில் பரவத் தொடங்கியது. இறந்து விட்டதாக நினைத்த செடிகள் அனைத்தும் இலை பச்சை பசேரென்று அமைந்தது. ராமசாமியின் கண்களில் நம்பிக்கை. தன்னுடைய மகன் கூறியது போல அனைத்து செடிகளையும் காப்பாற்றிவிட்டான் என மனதில் நினைத்து கொண்டிருந்தான். இதை அனைத்தும் அவனுடைய தம்பி கார்த்தி பார்த்து கொண்டிருந்தான். அவன் இன்னும் நாள் முழுவதும் போன், நண்பர்கள், சினிமா எனவே இருந்தான். அவனுடைய அம்மா மீனாட்சி எப்பொழுதும் அவனை அரவணைத்து கொண்டு பேசுவாள். மகனே, உன் அண்ணன் மட்டும் உழைக்கிறான். பிறகு நீங்கள் இருவரும் தான் இந்த நிலத்தை பிரித்து கொள்வீர்கள் என்று கூறினான். அதற்கு அவன், அம்மா, நான் வேறு ஏதாவது பண்ணுவேன், விவசாயம் செய்ய மாட்டேன் என கூறினான். வீட்டில் சின்ன சின்ன தகராறு. ராமசாமியின் மனதில் வருத்தம் இருந்தாலும் அவனுடைய மகனின் மனசை மாற்ற முடியவில்லை. பல மாத உழைப்பிற்கு பின் அந்த நாள் வந்தது. வயல்வெளியில் தங்க நிறத்தில் மின்னியது நெற்பயிர்கள். அருணின் கண்ணில் சந்தோஷம்.
மற்ற பயிர்களும் அறுவடைக்கு தயாரானது. கிராமத்திலேயே அந்த வருடத்தில் மிக சந்தோஷமான விளைச்சல் கொடுத்த ஒரே குடும்பம் ராமசாமி குடும்பம். அனைத்து வயல்களும் வறண்டு போனது. ஆனால் அருண் வயல் மட்டும் செழித்து நின்றது. கிராமத்தினர், இவன்தான் அந்த நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தினான், இது புதிய நல்ல யோசனை, நல்ல வேலை பண்ணியிருக்காங்க என்று கிராமத்தினர் கூறினான். அதற்கு அருண் மகிழ்ந்தான். அருண் நெல் சந்தைக்கு நல்ல விலையில் நெற்களை விற்றான். சாதாரணமாக கிடைக்கும் லாபத்தை விட இரட்டிப்பாக கிடைத்தது. ராமசாமி குடும்பம் அந்த லாபத்தில் உள்ள பணத்தை கொண்டு வீட்டில் உள்ள சில கடன்களை முடித்தது. வீட்டை குத்தகைக்கு போட்டு சிறு சேமிப்பும் வைத்தது. அந்த இரவு ராமசாமி அருணை நோக்கி, நீ இல்லனா இந்த வீடு இன்னைக்கு நம்மளுடன் இருக்காது என்று கூறினான். தாய் கண்ணீருடன், நம்ம குடும்பத்தின் தலையெழுத்தையே நீதான் மாத்திருக்க என்று கூறினான். அதற்கு அருண் சிரித்தான். நாட்கள் பல செல்ல அவனுடைய தம்பி நண்பர்களுடன் நகரத்திற்கு சென்றான். வீடு திரும்பும் பொழுது கீழே விழுந்து கை கால்களில் சிறு சிறு காயம் ஏற்பட்டது. அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவன் வீட்டில் ஓய்வெடுக்கும்போது அருண் அவனுக்கு துணையாக இருந்தான். அவன் வேலைக்கு சென்ற பிறகு படுத்திருப்பவனிடம் அம்மா மணிக்கணக்காக அவனிடம் மனதை மாற்ற பேசத் தொடங்கினார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு ராமசாமி உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவனால் விவசாயம் செய்ய முடியவில்லை. வீட்டின் பொறுப்பு முழுவதும் அருணின் தோளில் விழுந்தது. அருண் வயல் வேலை, வீட்டு வேலை, அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது என அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான். அவனுடைய தம்பி அப்பாவின் நிலைமையை பார்த்து மனதில் வருந்தத் தொடங்கினான். ஒரு நாள் இரவு அவன் அண்ணனுடன் பேசிய பொழுது, அண்ணா, நீங்கள் எல்லாம் எனக்கும் கற்றுக் கொடுங்கள், நானும் உங்களுடன் வேலை செய்கிறேன் என்று அவன் கூறினான். அருண் கண் கலங்கினான். அடுத்த நாள் முதல் சகோதரர்கள் இருவரும் உண்மையாக உழைக்கத் தொடங்கினர். அருண் அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். விதை தேர்வு செய்வது, தண்ணீர் விடுவது, இயற்கையான உரம் தயாரிப்பது, மார்க்கெட்டில் விலையை பார்த்து விற்பது என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். சில நாட்களுக்கு பிறகு வேலை செய்து கொண்டிருந்த அவனுடைய தம்பி கையில் காயம் ஏற்பட்டது. இருந்தாலும் வீட்டின் சூழ்நிலையை நினைத்து கொண்டு அவன் மீண்டும் வயல்வெளியில் வேலை செய்ய ஆரம்பித்தான். என் அண்ணனைப் போல நானும் ஆக வேண்டும் என்று நினைத்தான். தாண்டு விளைச்சல் வரும்பொழுது ராமசாமி வீடு மட்டுமல்ல, கிராமத்திலேயே மிக சிறந்த விளைச்சல் கொடுத்த நிலம் விளைச்சலை இருவரும் கொடுத்திருந்தனர். ஏனெனில் இந்த முறை அருண் மட்டும் உழைக்கவில்லை, கூடவே அவனுடைய தம்பி இருவரும் சேர்ந்து விவசாய நிலத்தை பார்த்து கொண்டனர். அவர்கள் சீரகம், மிளகு, பேரிச்சம்பழம், மஞ்சள் இவை அனைத்தையும் பயிரிட்டு விற்று அதிக லாபத்தை பெற்றனர். ராமசாமியின் குடும்பம் இப்பொழுது கடனில்லாத வாழ்க்கை, நல்ல வருவாய். 2 சகோதரர்களும் ஒற்றுமையாகவும் குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கிராமத்தில் பல இளைஞர்கள் அண்ணன் தம்பி இருவரும் பயிற்சி அளிக்கத் தொடங்கினர். அவங்களுடைய முயற்சியால் ஊரில் உள்ள அனைவரும் விவசாயம் கற்றுக்கொண்டனர். அப்பொழுது அருண் கூறினான், விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறினான். அதற்கு அனைவரும் ஆமாம் என்று கூறினர். அப்பொழுது அவனுடைய தம்பி கார்த்தியும் கூறினான், நான் இந்த இடத்திற்கு நிற்பதற்கு என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய அண்ணன் எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் என கூறினான். இதன் மூலம் கிராமத்தில் உள்ள அனைவரும் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டனர். ஒரு நாள் மாலை பொழுதில் சூரியன் மறையும் நேரத்தில் வயல்வெளிக்கு நடுவே ராமசாமியின் குடும்பம் அமர்ந்திருந்தது. அப்பொழுது ராமசாமி தன்னுடைய மகன்கள் இருவரிடம் கூறினார், நீங்கள்தான் என்னுடைய வாழ்க்கை. நான் கனவில் கூட நினைச்சு பார்க்கவில்லை, நம்மளுடைய குடும்பம் கடன் அனைத்தையும் தீர்த்துவிட்டு சந்தோஷமாக வாழும் என்று. மீனாட்சி கண் கலங்கினார். அருணும் கார்த்தியும், இது நம்மளுடைய மண், நம்மளுடைய மண்ணில் நாம் விவசாயம் செய்து சந்தோஷமாக வாழலாம் என கூறினார்கள். இந்த மண் நம் வாழ்க்கை, இந்த மண்ணே நம்மளுடைய குடும்பம். இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லையெனில் இந்த நாட்டில் உள்ள மனிதர்கள்
ஒருவேளை சாப்பாட்டிற்காக கையேந்தும் நிலைமை ஏற்படும். நம்மால் முடிந்தவரை விவசாயம் செய்யலாம். விவசாயிகளுக்கும் முடிந்தளவு உதவி செய்யுங்கள்.